ஸோ செகண்ட் ஸ்டேட் வந்து இந்த ஐஸ் வந்து வாட்டராக மாறுறதுக்கு என்ன சேஞ்ச் இன் என்ட்ரோபி, அது வந்து லேட்டன் ஹீட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கியூ வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் வாட்டர் ஆஸ் இட் கெட்ஸ் ஹீட்டட் ஃப்ரம் 0 டிகிரி செல்சியஸ் டு 25 டிகிரி செல்சியஸ். அப்போ நல்லா கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல வந்து -5லேருந்து 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஐஸ் வந்து ஹீட் ஆகுது, அதனால தான் நம்ம எம்சிபி டெல்டி ஃபார்முலா போட்டோம். செகண்ட் ஸ்டேட் வந்து 0 டிகிரி செல்சியஸாக தான் இருக்குது ஐஸாக இருக்கும் போதும், 0 டிகிரி செல்சியஸாக தான் இருக்குது வாட்டர் ஆகும்போது, தட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபேஸ் சேஞ்ச் நடக்கக்கூடிய டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக இருக்கும். லாஸ்ட் என்ன ஆகுது, இந்த 0 டிகிரி செல்சியஸ்லேயே அவ்வளோ ஐஸுமே வந்து வாட்டராக மாறின பிறகு அந்த ஐஸ் வாட்டராக சேஞ்ச் ஆன வாட்டர் வந்து என்ன ஆகும், 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அட்டைன் பண்ண முடியும் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வாங்கி ரீச் ஆயிருக்குது. ஸோ தட் இஸ் எம்சிபி டெல்டி போட்டு நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இங்கே சால்வ் பண்ணிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஹீட் அப்சார்ப்ட் இன் லிக்விட் ஃபேஸ்னு சொல்லி அந்த ஹீட் வந்து எவ்வளவு அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 104.65 டிவைட் பை 273. 273ங்கிறது 25 டிகிரி செல்சியஸ் கெல்வின் வாட்டர் வந்து. ஓகே, ஸோ நவ் டோட்டல் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் ஐஸ் ஆஸ் இட் மெல்ட்ஸ் இன்டு வாட்டர். மொத்தமாக வந்து எவ்வளோ என்ட்ரோபி சேஞ்ச் ஆயிருக்கு ஐஸ் வந்து வாட்டராக மாறுறதுக்கு. ஸோ ஸ்டேஜ் 1 என்ட்ரோபி ப்ளஸ் ஸ்டேஜ் 2 என்ட்ரோபி ப்ளஸ் ஸ்டேஜ் 3 என்ட்ரோபி. ஸோ தட் இஸ் கால்ட் as தி டோட்டல் என்ட்ரோபி சேஞ்சஸ். That is called also known as total entropy change of the system. System is nothing but our ice cube. Okay, ice தான் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோமோ அதுதான் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. தெர்மோடைனமிக்லாம் வந்து நம்ம ஐஸ் தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சிஸ்டம் வாதி சேஞ்ச் இன் தெர்மோட்ரோபியுமே ஐஸ் கூட இதுக்குமே டோட்டல் என்ட்ரோபி சேஞ்சுமே சேம் தான். 1.6432 கிலோ ஜூல் பெர் கெல்வின் வந்துருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, முக்கியமான கேட்ட கேள்வி வந்து எனக்கு என்னன்னா, சிஸ்டத்தோட என்ட்ரோபி சேஞ்ச் கேட்கல, யூனிவர்ஸோட என்ட்ரோபி சேஞ்ச் என்னங்க தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இன்க்ரீசிங் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் என்னது, தட் இஸ் டெல்டா எஸ் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் ஃபார் சிஸ்டம் என்ன பிளஸ் டெல்டா எஸ் ஃபார் சரௌண்டிங் என்ன. கேட்ட கேள்வி வந்து டெல்டா எஸ் ஃபார் யூனிவர்ஸ். ஸோ சிஸ்டம்க்கு ஐஸுக்கு நம்ம வந்து 1.6432 கால்குலேட் பண்ணிட்டோம். சரௌண்டிங்ஸ் வந்து என்ன வந்துருக்கு நமக்கு வந்து என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் தி அட்மாஸ்பியர் -1.5049. ஸோ this value minus 1.504 and button 0.1383 kilojoule per Kelvin. That is the first question answer. Change in entropy of the universe 0.1383 kilojoule per Kelvin. Okay, now we are going to see about the second question, calculation of minimum amount of work necessary to convert the water back into ice at -5 degree Celsius. அதாவது வாட்டர் வந்து இப்போ எல்லாமே கன்வெர்ட் ஆகி 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு இல்லையா, இந்த வாட்டரை மறுபடியும் -5 டிகிரி செல்சியஸா கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து மினிமம் தேவைப்பட்டிருக்குங்கிறத கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க, வாட்டரை நம்ம வந்து ஐஸாக மாத்திரம் அப்படின்னோம்னா என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம், என்ன மெக்கானிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், ரெஃப்ரிஜிரேட்டர்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் தான் ஐஸாக மாற்றுறதுக்கு, வாட்டர் ஐஸாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் டிவைசஸ். இங்கே பாருங்களேன், இந்த டிஎஸ் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, 0.1 தட் இஸ் 268 கெல்வின், அதாவது -5 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட் வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, அந்த ஐஸ் கியூப் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கு 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். தட் இஸ் 273 கெல்வின் 0 டிகிரி செல்சியஸ். இந்த தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜ் என்னது, அதே 0 டிகிரி செல்சியஸ்ல இந்த ஐஸ் கியூப் வந்து வாட்டரா மாறுது. இது வரைக்கும் வந்து லேட்டன் ஹீட். அந்த கியூ வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, தி எம்சிபி டெல்டி, தி எம் இன்டு ஹெச்எஃப்ஜி, தி எம்சிபி டெல்டா டி. 3ங்கிறது 100% கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு வாட்டரா. அந்த வாட்டர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் வாங்கியிருக்குது, தட் இஸ் த தேர்ட் ஸ்டேட். ஸோ டயக்ராமிக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4, இது 1 2 3 4. 4ல இருந்து 100% வாட்டரா 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. நீ மறுபடியும் 1க்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கணும். ஐஸை வந்து ஹீட் ஆகினால தான் வாட்டரா மாறி இருக்கு. இந்த வாட்டரை மறுபடியும் என்னவா கொண்டு வரணும் அப்படின்னா ஐஸா கொண்டு வரணும். How is it possible அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணணும்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ரெஃப்ரிஜிரேட்டர் தான் சொல்லிங்கன்னா ரிவர்சிபிளாக போட்டிருக்காங்க. ஓகே, ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் சொல்லிட்டு. இப்போ இந்த சிஸ்டம் தான் நமக்கு என்னது, ஐஸ் கியூப். ஐஸ் கியூப் நமக்கு என்னவா மாறிடுச்சு, இப்போ நமக்கு வந்து வாட்டரா மாறிடுச்சு. செகண்ட் கொஸ்டின் வந்து வாட்டர்ல இருந்து ஐஸா மாத்துறதுக்கு என்ன ஹீட் ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ வாட்டரை தான் நம்ம சிஸ்டம்னு சொல்ல போகிறோம். போன ஸ்டெப்ல ஃபுல்லாக ஐஸை பற்றி பேசிட்டு இருந்தேன்னா, ஐஸ் தான் ஹீட் எவ்வளோ வாங்கியிருக்குது, எவ்வளோ என்ட்ரோபி சேஞ்ச் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம சிஸ்டம் வந்து என்னது, வாட்டர். ஏன் வாட்டர்னு சொல்கிறோம், வாட்டர் வந்து ஐஸாக மாற்ற போகிறோம். அப்போ வாட்டர் தான் நம்மளுடைய சிஸ்டம். ஸோ இப்போ 1 கிலோகிராம் வாட்டராக இருக்குது, எத்தனை டெம்பரேச்சரில் 25 டிகிரி செல்சியஸ், 2 ஐஸ் அட் -5 டிகிரி செல்சியஸ். இதுதான் நம்மளுடைய சிஸ்டம்.
25 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய வாட்டரை -5 டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐஸாக மாற்றுறது தான் நம்ம சிஸ்டமாக இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும், அந்த 25 டிகிரி செல்சியஸாக வாட்டர்லேருந்து ஹீட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் அங்கேருந்து ஹீட் வெளியே போகுது பாருங்க, அதான் அப்வர்ட் ஏரோ போட்டிருப்போம். ஹீட் ஃபுல்லாக வெளியே ஏற்றினா யாரை யூஸ் பண்ணுவோம், ரெஃப்ரிஜரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஹீட் ஃபுல்லாக வெளியே போனால் கூல் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வாட்டரை கூல் பண்ண தான் ஐஸாக மாறும். ஐஸாக மாறினா டெம்பரேச்சர் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகணும், ஹீட்டை ஃபுல்லாக வெளியே தரணும். அந்த ஐஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஹீட் மொத்தம் வாங்குச்சு, 446 கிலோஜூல் தான் வாங்குச்சு. இப்போ வாட்டரா இருக்குல்ல, அது ஐஸா மாத்தனா வாங்கின ஹீட் ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணணும். அதே தான் கியூ வந்து 446 அமௌண்ட் ஆஃப் கிலோஜூல் வந்து வெளியே ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அது யார் வாங்குவா, ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கும். ரெஃப்ரிஜரேட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒர்க் வந்து இன்புட்டை கொடுக்கணும். அதான் ஒர்க் இன்புட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெஃப்ரிஜரேட்டர் டிவைசஸ் ஒரு ஒர்க் இன்புட் கொடுத்ததுனால சிஸ்டம்ல இருந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து வாங்கின ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுறோம், ஒரு அவுட்புட்டாக வெளியே போக போகுது, அட்மாஸ்பியருக்கு வெளியே போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன, ஆட்டோமேட்டிக் இந்த சிஸ்டம் பிகம்ஸ் தி ஐஸ் கியூப். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். டெல்டா எஸ் சிஸ்டம் இஸ் கிவன் as 1.6432. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தோம் இல்லையா, சிஸ்டத்தோட ஐஸ் வந்து என்ன அப்படின்ட்டு. அதே தானே வாட்டராக மாற்றிச்சு, அந்த வாட்டர் திரும்பி ஐஸாக மாறப்போகுது. ஸோ அப்போ என்ட்ரோபி சேஞ்சஸ் வந்து சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது, அதே வேல்யூ தான். ஸோ சிஸ்டம்க்கு வந்து டெல்டா எஸ் எப்படி இண்டிகேட் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் 0.1 லாஸ்ட் 0.4. ஸோ டெல்டா எஸ் ஓவரால் சிஸ்டம் பார்க்கும்போது 4 - 1. ஓகே, அதனால தான் S4 - S1 போட்டிருக்காங்க. Now this is our required question. Minimum work equal to atmospheric temperature into change in entropy of the system. ஏன்னா அங்குள்ள ஹீட்டை வாங்கித்தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஐஸ் வந்து வாட்டரா மாறிச்சு. இப்போ அந்த வாட்டர்ல கூடிய ஹீட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எங்கே தான் போகும், அட்மாஸ்பியர் தான் போகுது. அதனால அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் இன்டு டெல்டா எஸ் மைனஸ் ஹீட் ரிலீஸ்டு பை த வாட்டர் டு ஃபார்ம் ஐஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு ஐஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஐஸ் அப்சார்ப் பண்ணுற ஹீட் தான் என்ன இருக்கும், ஐஸ் வந்து ரிலீஸ் பண்ணி வாட்டராக மாறி இருக்கும். ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான், 448 தான். ஸோ அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 298, entropy changes for the system 1.6432 minus heat released by the water to form ice. எவ்வளோ வாங்குச்சு, அப்சார்ப் பண்ணிச்சு ஐஸ் 448. அதை அப்சார்ப் பண்ணி தான் வாட்டராக மாறி இருக்கு. அப்போ அந்த வாட்டரில் ஹீட் இருந்திருக்கும் 448 தான். அதே ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னால தான் நமக்கு ஐஸாக மாறிடும், அதுதான் மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ திஸ் வேல்யூ becomes 41.21 kilojoule. Finally we go to result. The entropy change of the universe is 0.1383 kilojoule per Kelvin. Entropy change of the universe, that is system plus surrounding. Surrounding is atmosphere. Okay, minimum amount of work necessary to convert water back into ice at -5 degrees Celsius is 41.21 kilojoule. Please friends, if you have any doubt, you comment below, I will clarify. Okay, thank you for watching this video by Muthu Saravanan. Thank you.